ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜிஜிஸ் ஹோம் பேக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 1 kg ஸ்ட்ராபெரி ஸ்பஞ்ச் கேக் தான் பார்க்க போகிறோம். இது 1 kgக்கான ரெசிபி. இப்போது அதுக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுக்கும்போது எப்போயுமே நான் சொல்கிறது தான், பவுல் வந்து ட்ரையாக இருக்கணும், ஈரம் எதுவுமே இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கோங்க. அதில் வந்து மைதா வந்து 1 கப் வந்து நான் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எப்படி மெஷர் பண்ணுறதுங்கிற வீடியோ நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போது அதே மாதிரி பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் போட்டுட்டு 3 தடவை நீங்கள் சிஃப்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போவே 3 தடவை 4 தடவை நீங்கள் நல்லா சளிச்சு எடுத்திங்கன்னா கேக் வந்து ஈவனாக பேக் ஆகி கிடைக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ 3 டைம்ஸ் நல்லா சிஃப்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 1 kgங்கிறனால 4 எக் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் எக்கு 4 எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சால்ட் 1 பிஞ்ச். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மில்க் எசன்ஸ் எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் எசன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த எக்கில் சால்ட் ஆட் பண்ணுறது வந்து சுத்தமாக எக் ஸ்மெல் வரவே வராது. கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. இப்போது வெனிலா எசன்ஸு 1 டீஸ்பூன் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு வந்து ஸ்ட்ராபெரி கேக்குனாலும் ஸ்ட்ராபெரி எசன்ஸ் இருந்தால் நீங்கள் அது கூட ஊற்றிக்கலாம். என்கிட்ட ஸ்ட்ராபெரி எசன்ஸ் இல்லாதனால வெனிலா எசன்ஸும் மில்க் எசன்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. செகண்ட் ஸ்பீடு, அதுக்கடுத்த ஸ்பீடெலாம் போகக்கூடாது, ஒரே ஸ்பீடில் தான் நல்லா பீட் பண்ணணும். இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நான் பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகர் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். அதை வந்து 3 பேட்சஸாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் வந்து ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஒவ்வொரு பேட்சை ஆட் பண்ணும்போது தெரியும், கீழே நல்லா டிசால்வ் ஆகிருக்கிறது. அதுக்கப்புறமா அடுத்த பேட்ச் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அது மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஆயில் வந்து எடுத்திருக்கேன், 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுவும் அதே மாதிரி தான் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி எப்போவுமே எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், ஒரு 5 செகண்ட்ஸ் மட்டும் பீட் பண்ணால் போதும். ஓவர் பீட் பண்ணிங்கன்னா கேக் வந்து ஹார்ட் ஆயிரும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியன்ஸும் மில்க் வந்து 1/4 கப் எடுத்திருக்கேன். அதை வந்து ரெண்டுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நான் கொஞ்சம் ஸ்பீடாக காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து ஜென்டிலாக தான் மிக்ஸ் பண்ணணும், ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. லம்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி விஸ்க் வச்சு நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்பேச்சுலா வச்சு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மாவு வந்து அங்கங்கே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து விஸ்க் வச்சு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நல்லா ஃபுல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ராபெரி மிக்ஸ் எடுத்திருக்கேன், அதை வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேக்கிங் பொறுத்த வரைக்கும் நான் எப்போவுமே சொல்கிறது தான், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சிலதெல்லாம் இருக்குது, அது நீங்கள் ஃபாலோ பண்ணாலே பர்ஃபெக்டாக உங்களால் கேக் வந்து செய்ய முடியும். அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பர்ஃபெக்டான பேக்கிங்கே உங்களுக்கு வந்து வராது. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுலேருந்து பீட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப நல்லா உங்களால் கேக் வந்து பேக் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் ஸ்க்ராப் பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி வேறு ஏதாவது உள்ளுக்குள்ளே ட்ரை இன்க்ரீடியன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணுறத வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது, அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் ரிலேட்டடாக உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ டின்னில் வந்து நான் பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். பட்டர் ஷீட் வந்து நான் கீழே மட்டும்தான் போட்டிருக்கேன். சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நான் மைதாவே வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு பட்டர் ஷீட் போட்டால் கேக்கெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து சைட்லலாம் நிறையா ஒட்டிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ப்ராப்பரான ஹைட் வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த டிப் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு 180 டிகிரிக்கு 45 மினிட்ஸ் நான் பேக் பண்ணி எடுத்தேன். சூப்பராக எனக்கு வந்து கிடச்சிருச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் ஓடிஜியில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி செட்டிங்ஸ் வச்சு நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கூல் டவுன் பண்ணிவிட்டு நம்ம வந்து டென்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஹைட்டாக வேணும் அப்படிங்கிறனால இந்த டின் வந்து 7 into 3 inches ஹைட் டின் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ பட்டர் பேப்பர் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பட்டர் ஷீட் வந்து சைட்ஸ்லலாம் போட்டால் எனக்கு வந்து இந்த மாதிரி பர்ஃபெக்டான ஒரு கேக் வந்து எனக்கு வர மாதிரி எனக்கு தெரியல. ஸோ நான் வந்து ஃபாலோ பண்ணுறது சைடில் ஃபுல்லாக மைதா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு தான் நான் வந்து பேட்டர் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக சாஃப்டாக நம்மளோட ஸ்ட்ராபெரி ஸ்பஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் ஈவனாக கட் பண்ணிட்டேன். இந்த ஈவனாக எப்படி கட் பண்ணுறது, அந்த கேக் லெவலர் வச்சு என்ன பண்ணுறது, எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவை நெக்ஸ்ட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பேக்கிங் இன்ட்ரெஸ்ட்டுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் ஜிஜி, பை.